நீங்கள் கட்டபொம்மன்னு படம் வந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் கட்டபொம்மன்னு படம் வந்திருக்கு. அதை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது மாதிரி திருவிளையாடல் அப்படின்னு சொன்னப்போ நான் ஏற்கனவே அந்த திருவிளையாடல்னு ஒரு படம் பெயர் வைத்தப்போ நான் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அந்த பெயரை மாற்றிருக்கேன். நீங்கள் திருவிளையாடலுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்கன்னா அவன் பேர் அவன் பண்ணுற விளையாடல் என்னங்க அது எப்படிங்க சிவனோட திருவிளையாடலுக்கும் திருன்னு ஒருத்தருக்கான் அவன் வந்து ஏதோ பொண்ணுங்களோட திருவிளையாடல் பண்ணுறான் அதுதான் விளையாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு அதுதான் வருத்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போட்டால் சிவகார்த்திகேயன் வரப்போகுது, ஏன் எங்களுக்கு எங்கள் தலைவரோட வரல அப்படிங்கிறத உங்களுடைய வருத்தம் இல்லை. அது ஒரு சின்ன விஷயம். இது வரலாற்றையே அழிக்கிறதுன்னு சொல்கிறேன். 500 கோடி 200 கோடின்னு படம் முதலீடு பண்ணி படம் எடுக்கிறீங்க. ஹீரோ அது இது எல்லா செலவும் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஒரு தலைப்பு உங்களால் சொந்தமாக யோசிக்க முடியாதா? நீங்கள் இன்னொன்று இது வந்து ஒரு உழைப்பு திருட்டுன்னு கூட சொல்லுவேன். முன்னாடி சில படங்கள் வந்திருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா உத்தமபுத்திரன், ராஜா, பல தலைப்புகள் வந்திருக்கு. இதுகளுக்கெல்லாம் எல்லாமே நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் ஏன் இப்போ பராசக்திக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க? பராசக்தி தவிர மற்ற சிவாஜி அவர்களுடைய படங்கள் டைட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? கர்ணன் ஒரு படம் வச்சாங்க. நான் அதை போய் நானும் அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தேன். ஏன்னா கர்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? கொடைத்தன்மை, அவருடைய கொடைத்தன்மை. ஒரு கொடைவள்ளல் தான் கர்ணன். போய் அவர்கிட்டே நேரடியாகவே அந்த ப்ரொடியூசர்கிட்ட கலைப்புலி தானுகிட்ட பேசினேன். இப்போ நீ படத்தை பார்த்த பிறகு சொல்லுவா இந்த படத்துக்கு இந்த தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமான தலைப்பு. உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் சுற்றி அலசி அதே பாயிண்ட் தான் வரீங்க சார். இப்போ வந்து பராசக்தி போட்டால் சிவகார்த்திகேயன் இப்போ வருது, 1900 போட்டால் இப்போ கார்த்தி அவர்களோட வருது. அப்படிங்கும்போது நீங்கள் பராசக்தி போட்டாலுமே மேலே சிவகார்த்திகேயன் படம் வந்தாலும் கீழே வந்து பராசக்தி 1952 அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் வரும், மேலே வரும். இவ்வளோதான் சார் வித்தியாசம். இல்லை நீங்கள் ஒரு 2 பேஜுக்கு அப்புறம் தாங்க பராசக்தி போயிடும். அது இப்போ அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சர்ச் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குது. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நலப்பேரவையின் தலைவர் கே சந்திரசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். சார், பராசக்தி திரைப்படம் வந்து 1952ஆம் ஆண்டு வந்து ரிலீஸ் ஆகுது. நடிகர் திலகம் அவர்களுடைய முதல் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய ஒரு அகராதி வந்து மாற்றுச்சு. 1951க்கு முன்னாடி தமிழ் சினிமா, 52க்கு தமிழ் சினிமா அப்படின்னு மாற்றுச்சு. எங்கள் தலைவருடைய முதல் திரைப்படம், அதனால் இந்த பெயரை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாங்கன்னா எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குது. நானும் கொடுத்த முன்னாடி அறிக்கையிலேயே அந்த ஆன்சர் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் 1-2 இந்த பெயர் காரணங்கள் இருக்கும். பெயரே அந்த படத்தோடைய வரலாறை சொல்லும். நிறையா படங்கள் அது மாதிரி இருக்குது. அந்த படம் இப்போ நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டபொம்மன்னு படம் வந்திருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் கட்டபொம்மன்னு படம் வந்திருக்கு. அதை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற அந்த அடைமொழியோடு வர்ற படம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நீங்கள் கப்பலோட்டிய தமிழன்னு இருக்குது. நீங்கள் நாளைக்கு யாரையோ ஒருத்தரை வந்து ஒரு தொழில் காரணமாக கப்பல் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவரை கப்பலோட்டிய தமிழன் ஓட்டினார் அப்படின்னு சொல்லி வைக்க முடியுமா? அதை ஏன்னா கப்பலோட்டிய தமிழன்னா அந்த வஉசியை குறிக்கிற ஒரு சொல், அது மாதிரி உள்ள சொல். அது மாதிரி திருவிளையாடல் அப்படின்னு சொன்னப்போ நான் ஏற்கனவே அந்த திருவிளையாடல்னு ஒரு படம் பெயர் வைத்தப்போ நான் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அந்த பெயரை மாற்றிருக்கேன். ஏன்னா திருவிளையாடல் அப்படின்னு சொன்னால் சிவனோட திருவிளையாடல் தான். நீங்கள் ஒரு மனிதனுடைய திருவிளையாடலை போய் அதில் கம்பேர் பண்ணி அதில் எடுத்தோம்னா அதோட நோக்கத்தையே சிதைக்கிறதா தான் அமையும். அதுதான் விஷயம். நீங்கள் அதே நடிகர் திலகத்தோட படங்கள் வந்து 300 படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. எல்லா படத்தையும் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அது சில பேரோட உரிமை, அது வேறு. ஆனால் சில படங்கள் அந்த யூனிக் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இந்த படம் அப்படின்னு சொன்னால், அதுவும் இப்போ உள்ள இணையதள வேர்ல்டில் நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சர்ச் பண்ணிங்கன்னா, பராசக்தின்னு சர்ச் பண்ணிங்கன்னாக்கா அந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய வசனத்தோட கூடிய அல்லது கலைஞருடைய படத்தோட கூடிய அந்த மாதிரி செய்திகள் தான் வரும். இன்றைக்கு சர்ச் பண்ணிங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய திரைப்படங்கள் தான் வருது. ஓகே, அதுதான் உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? ஏன் சிவகார்த்திகேயன் வராரு அப்படிங்கிறது? நீங்கள் வரலாற்றை மறைக்கிறதுங்க. இன்றைக்கு நீங்கள் கீழடி அகழாய்வை போய் எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்கு? அதுதான் நடந்து போன விஷயத்தை எதுக்குங்க எடுத்து கொண்டு வரணும்? தேவையில்லையே. நம்ம எதுக்கு கீழடி மற்ற இடங்கள்லாம் போய் அகழ்வாராய்ச்சியெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? நம்முடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அப்படி ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறப்ப நீங்கள் இருக்கிற வரலாறை அழிச்சிட்டு போகிறது எப்படி சரியாக வரும்? இது எல்லாத்தையும் அழிக்கிறது ஆகும். பராசக்திங்கிறது ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபிலிம் இப்போ வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பராசக்திங்கும் போது இந்த படம் பேர் வந்து சிவாஜி கணேசன் படம்ப்பா, கலைஞரோட வசனம்ப்பா அப்படின்னு தானே சொல்ல போகிறாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இல்லை, அது காலப்போக்கில் தான். நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீங்க. நீங்கள் அதை
இன்னும் 10 வருடம், இன்னும் 20 வருடம், இன்னும் ஒரு 40, 50 வருடங்களுக்கு பிறகு, நம் காலத்துக்கு பிறகெல்லாம் எப்படி இருக்கும்னு யார் சொல்லுவீங்க? நீங்க இணையதளத்துல தான் எல்லாமே வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிறது பக்கத்து வீட்டு அட்ரஸ கூட கூகுள் மேப்ல தான் பார்த்துட்டு போறாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன். அப்படிங்கிறப்ப எல்லாமே அதன் மூலம் நோக்கி போய் கொண்டிருக்கிறப்ப, நீங்க வருங்கால தலைமுறை என்ன நினைப்பாங்க? போட்ட உடனே சரி சிவகார்த்திகேயன் நடித்த படம் தான் இது அப்படின்னு தான் இல்ல, பராசக்தி. எனக்கு என்னன்னா உங்களுக்கு அதுதான் வருத்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போட்டா சிவகார்த்திகேயன் இது வரப்போகுது, ஏன் எங்க தலைவரோடது வரல அப்படிங்கிறதா உங்களுடைய வருத்தமா? இல்ல அது ஒரு சின்ன விஷயம். இது வரலாற்றையே அழிக்கிறதுன்னு சொல்றேன். நீங்க அந்த வரலாற்றை எப்படி தெரிஞ்சுப்பான்? ஒரு ஆள் வந்து நீங்க வெறும் சிவகார்த்திகேயன் படம் வந்தா அதை பார்த்துட்டு போயிட போறாங்க. நீங்க அந்த வரலாற்றை எப்படி தெரிஞ்சுப்பான்? சிவாஜி கணேசன் நடித்த படம்னு ஒரு ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? எல்லாரும் போய் அது மாதிரி ஒரு படம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்ல போறதில்ல. நீங்க யாரும் சொல்ல போறதில்ல. எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருந்தா பண்ண முடியும் அதெல்லாம். அது வந்து வரலாற்றுல அது தானா இடம்பெறணும். இடம்பெறப்ப அந்த வரலாற்றை மறைக்கிறது, அழிக்கிறது ரெண்டும் ஒன்று தான். நீங்க இது வந்து மறைக்கிறது. இதை மறைச்சிட்டு இது வர்றப்ப அது ஆட்டோமேட்டிக்காக மறையும். ரெண்டாவது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க 500 கோடி 200 கோடின்னு படம் முதலீடு பண்ணி படம் எடுக்கிறீங்க. ஹீரோ அது இது எல்லா செலவும் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ப்ரமோஷனுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஒரு தலைப்பு உங்களால் சொந்தமாக யோசிக்க முடியாதா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இன்னொன்று, இது வந்து ஒரு உழைப்பு திருட்டுன்னு கூட சொல்லுவேன். சார், இதுக்கு முன்னாடியே நிறைய படங்களுடைய தலைப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ வேலைக்காரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஜினி நடிச்சிருக்காரு, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க. வேலைக்காரன் அந்த டைட்டிலுக்கு இந்த விஷயம் வந்து தேவை, இந்த விஷயத்துக்கு அந்த டைட்டில் தேவை, அதனால் நாங்கள் வேலைக்காரன் இருக்கிறோம். இன்னொன்று, அது வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஈஸியாக கிடைக்கும். ரஜினியை வேலைக்காரன் நடிச்சிருக்காரு, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, அந்த ப்ரொமோஷன் தானே. இப்போ ஒரு கிளாசிக்கான படத்துடைய தலைப்பை தூக்கி இங்கே போடும்போது ஓகேப்பா அந்த ப்ரொமோஷனும் வருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே உங்களை வந்து உயர்த்தி தானே பிடிக்கிறாங்க, அப்படியே நீங்கள் விட மாட்டீங்க. இது யாருக்கு ப்ரொமோஷன் வந்து? இப்போ இருக்கிற படத்தோட ப்ரொடியூசருக்கு தான் ப்ரொமோஷன். பழைய படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் ஆகிறது? நீங்கள் பழைய படம் 75 வருடமாக ப்ரொமோஷன் இருக்குங்க. எந்த படத்துக்காவது ஒரு பொன் விழா, வைர விழாலாம் கொண்டாடிருக்காங்களா? இந்த படத்துக்கு கொண்டாடிட்டு இருக்கோங்க நாங்கள். பராசக்திக்கு பொன் விழா, வைர விழா, இப்போ அடுத்தது 2 வருஷத்தில் வெள்ளி விழா வருது. நாங்கள் எந்த படத்துக்கு வெள்ளி விழா கொண்டாடுறது? ஆக அது அந்த மாதிரி ஒரு யூனிக்கான மூவி. ஓகே, இப்போ நீங்கள் பராசக்தி தவிர மற்ற சிவாஜி அவர்களுடைய படங்கள் டைட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அது இது மாதிரி படங்கள்னு சொல்கிறேன். நீங்கள் சரஸ்வதி சபதத்தை வச்சாங்க, திருவிழா, அது மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் வைக்க முடியாது, கப்பலோட்டை தமிழன் வைக்க முடியாது. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் விட்டுறணும். அவங்களுக்கே தெரியணும். நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், தமிழ் நடிகர்கள் சங்கம் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட முக்கியத்துவம் என்னன்னு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப அந்த முக்கியத்துவம் வாய்ந்த படத்தில் நீங்கள் எந்திரத்தனமாக செயல்படக்கூடாது. நீங்கள் என்ஓசியே வாங்கியிருக்கலாம், அந்த பட தயாரிப்பாளரே கொடுக்கலாம், அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் அதற்காக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அது வந்து லீகல். நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து லீகலாக போனோம்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் 15 வருடம் ரினியூவல் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த படத்தை பேரை வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லீகல். நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கர்ணன் ஒரு படம் வச்சாங்க. நான் அதை போய் நானும் அதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தேன். ஏன்னா கர்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? கொடைத்தன்மை, அவருடைய கொடைத்தன்மை. ஒரு கொடைவள்ளல் தான் கர்ணன். அதுதான் உங்களுக்கு எல்லோருடைய மனதிலையும் இருக்கிறது. அதானே அந்த 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 மகாபாரதத்தோட அந்த இதோட தாற்பயமே அதுதானே. கர்ணன்னா கொடைவள்ளல் அப்படிங்கிறது தானே. நீங்கள் அவர் வைக்கிறப்ப என்ன சொன்னார்? நான் என்ன சொன்னேன், போய் அவர்கிட்டயே நேரடியாகவே அந்த ப்ரொடியூசர்கிட்ட கலைப்புலி தானுகிட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்துக்கு இந்த தலைப்பு தான் பொருத்தமான தலைப்பு, வேறு தலைப்பே இல்லை, அது அவ்வளவு யூனிக்கான தலைப்பு, நீ படத்தை பார்த்த பிறகு சொல்லுவ இந்த படத்துக்கு இந்த தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமான தலைப்புன்னு. உங்களுக்கு நான் இருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் அதை விட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த படத்துக்கு என்ன வேணால் வைக்கலாம், சந்திரசேகரன் வைக்கலாம், நிரஞ்சன் வைக்கலாம், குப்புசாமின்னு வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம். அந்த படத்தை ஒரு கேரக்டர் நேம், அவ்வளோதான். அது நீங்கள் இப்போ யூனிக்கான படம், யூனிக்கான டைட்டில்னு சொல்லும்போது நீங்கள் எல்லா டைட்டிலையும் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. எல்லா டைட்டிலும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இல்லை சார், எனக்கு என்ன, முன்னாடி சில படங்கள் வந்திருக்கு. அதான் அதெல்லாம் திருவிளையாடல் ஆரம்பம், கர்ணன், இப்போ எடுத்துக்கிட்டோம்னா உத்தமபுத்திரன், ராஜா, அந்த மாதிரி பல தலைப்புகள் வந்திருக்கு. இதுகளுக்கெல்லாம் எல்லாமே நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் ஏன் இப்போ பராசக்திக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க? அதுதான் சொல்கிறேன், யூனிக்னு சொல்கிறேன். நீங்கள் அவருடைய முதல் படம். இப்போ நீங்கள் கர்ணனுக்கும் பண்ணியிருக்கீங்களா சார்? கர்ணன் பண்ணிட்டேன்னா ஆமாம், அந்த தலைப்புக்கு ஒத்த படம் கிடையாதுல்ல. நான் என்ன சொன்னேன், மகாபாரத கதையே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் திருவிளையாடல் சிவனுடைய படத்தையே ரீக்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் திருவிளையாடலுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்கன்னா, அவன் பேர் அவன் பண்ணுற விளையாடல் என்னங்க அது எப்படிங்க யூனிக்காக இருக்கும்? அது எப்படி ஒரே இதாகும், ரீக்ரியேட் ஆகும் உங்களுக்கு? நீங்கள் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? சிவனோட திருவிளையாடலுக்கும் திருன்னு ஒருத்தருக்கான், அவன் வந்து ஏதோ பொண்ணுங்களோட திருவிளையாடல் பண்ணுறான், அதுதான் விளையாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? அப்படின்னா கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதா தான் அர்த்தம். அதைத்தான் நான் சொல்கிறேன்.
நான் வந்து வெறும் நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய நடித்த படம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மட்டும் நீங்கள் வந்து அந்த டைட்டில் வச்சு இந்த படத்தை வந்து சரியா எடுக்காட்டி படம் பேரை கெட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துடைய கதை கரு சொல்கிறாங்க. இந்தி திணிப்பு 1965 அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய கதைக்களம்னு சொல்கிறாங்க. இந்தி எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்ட கதைக்களத்துக்கும் பராசக்தின்றதுக்கும் என்ன சம்மந்தம்ன்றது எனக்கு தெரியல. அவங்க இதுக்காக ஏதாவது கிரியேட் பண்ணி வைக்கலாம், இதை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி வைக்கலாம் மேபி. ஆனால் இந்தி எதிர்ப்பு திரைக்களத்துக்கு ஒரு கதை ஒரு தலைப்பு சூஸ் பண்ண முடியாதா அவங்களால? இங்கே ஒரு 70 வருடம் 72 வருடமாக பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு தலைப்பை, ஒரு அடையாளப்படுத்துகின்ற தலைப்பை நீங்கள் பராசக்தின்னு சொன்னால் சாதாரண ஆளுக்கு கூட தெரியும். ஒரு சினிமாவை நேசிக்கின்ற சாதாரணமாக சினிமாவில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லியிருப்பார் பராசக்தி ஹீரோடா அப்படிம்பாரு. ஆமாம், அதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? யார் சொல்லக்கூடாதுன்னு என்ன சொல் டைலாக்ல பேசுறதெல்லாம் படத்தில் பேசுறதெல்லாம் அதை கூட நீங்கள் யூனிக் தான் சொல்லுவேன். நீங்கள் பராசக்தி வைக்கிறதே யூனிக் தானே சார், அது விட்டுறலாமே சார். இல்லைங்க, நீங்கள் படத்தில் அவர் பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொன்னாலே தெரியுது. அப்பாக அந்த நினைவு இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் பெருமை தான் படுத்துறாங்க, அவங்க தாழ்த்தலையே. நீங்கள் அதே கோர்ட் சீனை பல படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமெடிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, சீரியஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இதே கோர்ட் சீனை வந்து. ஆக அதை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் சில சமயங்களில் வரும். ஆனால் நீங்கள் தலைப்பை எடுத்துட்டீங்கன்னாக்க தலை இல்லாத முண்டம் தானே நீங்கள் தலைப்பே. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ சிவாஜி அவர் பெயர்லேயே ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? இல்லை சிவா, அது கூட அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஏதோ பண்ணாங்க, சிவாஜின்றது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவருடைய முழு பெயர் என்பது சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ கூட நடிகர் திலகம்னு ஒரு படம் வச்சாங்க. நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்றினாங்க. இப்போ நடிகர்னு மாற்றினாங்க. மலையாளத்தில் வந்து நடிகர் திலகம்னே வச்சாங்க. நடிகர் திலகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் தான் சொல்ல முடியும். நீங்கள் அதை போய் வச்சுருக்காங்க, அதை போய் மலையாளத்தில் வச்சாங்க. நான் பேசினப்போ கூட சொன்னாங்க, நான் மலையாளத்தில் மட்டும் அந்த பேரை வச்சுக்கிறேன், தமிழில் வந்து வேறு பேர் மாற்றிக்கிறேன்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இல்லைங்க, எல்லா நடிகர் திலகம்ன்றது வேர்ல்டுக்கு நடிகர் திலகம். நீங்கள் அதை போய் எப்படி வைக்கலாம்னு சொல்லி. சார், இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ சிவாஜி ரசிகர்கள் சார்பாக அவருடைய தலைவராக வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைகள் பண்ணுறீங்க, இது வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஆனால் அந்த ஆப்போசிட்டாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படத்தலைப்புகள் ரீமேக் பண்ணுறாங்க, ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து எந்த பிரச்சனையுமே பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 1000 ஒருவன், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லை. அதுக்கு என்ன வித்தியாசம் சார்? அதுதான் வித்தியாசம். நீங்கள் இவர் வந்து நடிப்புக்காகவே பிறந்தவர் சிவாஜின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ரசிப்பு நடிப்பு அப்படின்னு சொன்னால் இவர் தான் கலைத்தாயின் தலைமகன், தவ புதல்வன் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. தமிழை உச்சரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் ரெண்டாவது அவர்களுடைய ரசிகர்கள் என்பவர்கள் வந்து ஒரு எலிவேட் ஆகி அரசியல்வாதி ஆகி போயிட்டாங்க பாதி பேர். நாங்கள் இன்னும் ரசனையாகவே இருக்கோம், ரசனையர் இன்னும் அந்த ரசிப்பு தன்மையோடையே இருக்கும். ரெண்டாவது ஒவ்வொரு வீட்லேயும் இல்லத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிவாஜி ரசிகர்னு யாராவது இருப்பாங்க. சிவாஜி ரசிகர்னா யாராவது இப்போ பெரியவங்க இருப்பாங்க, அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் அந்த மாதிரி உள்ள. இன்றைக்கும் ஒரு டிவிலையோ இதுலேயோ ரசிக்கிற ஒரு படங்கள் ஓடுது அப்படின்னு சொன்னால் சிவாஜி படமாக தான் இருக்கும், நிறையா இருக்கும். அது மாதிரி ரீரிலீஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டிஜிட்டல்லாம் ரிலீஸ் எடுத்துக்கோங்க. கர்ணன்லாம் ரீரிலீஸ் வந்து 150 நாள் சத்தியத்திலலாம் ஓடுனுச்சு. இது மாதிரி எந்த படமும் ஓடினதாக எனக்கு தெரியல. பல படங்கள் வந்துச்சு, ரீரிலீஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிவாஜி படங்கள் ஓடின அளவுக்கு எந்த படமும் ஓடுனுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆக அவருடைய படங்களுடைய ரசிப்பு தன்மைங்கிறது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது, தமிழ் சினிமாவுடைய ரசிகர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்குன்றது தான் காரணமாக நான் சொல்லுவேன். ரெண்டாவது அந்த எம்ஜிஆருடைய படங்களில் கூட எம்ஜிஆர் சார் கூட ஏன் இந்த கம்பேரிஷன் அவங்க ஏன் இவ்வளோ இது பிரச்சனை பண்ண மாட்டாங்க, டைட்டில் வச்சுட்டு போங்க அப்படின்னு விட்டுறாங்கல்ல. இல்லை, அதுதான் அவர்கள்ட்ட அந்த ரசனையிலேருந்து மாறி போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். எம்ஜிஆருடைய ரசிகர்கள் என்பவர்கள்லாம் இப்போ முன்னாள் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் அது மாதிரி ஆயிட்டாங்க. அதனால அவர்கள் போய் இதை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது அதுலேயுமே சில யூனிக் பிக்சர்ஸ் இருக்குது எனக்குமே. இப்போ எம்ஜிஆர் படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ஒருவன் கொடுத்துருக்க கூடாது தான் நான் நினைப்பேன். நீங்கள் 1000 ஒருவன் வந்து கொடுத்துருக்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். மற்ற படங்கள் சார் ஏன்னா 1000 ஒருவன் அப்படிங்கிறப்ப அந்த எம்ஜிஆருடைய நினைவு தான் வரும். இன்றைக்கி நீங்கள் போடுங்க 1000 ஒருவன் போடுங்க, கார்த்திக் படம் தான் வருது இன்றைக்கி போட்டிங்கன்னா. ஆக அந்த இது மறைக்கல. நீங்கள் சுற்றி அழைச்சி அதே பாயிண்ட் தான் வரீங்க சார். இப்போ வந்து பராசக்தி போட்டால் சிவகார்த்திகேயன் இப்போ வருது, 1001 போட்டால் இப்போ கார்த்தி அவர்களோட வருது. அப்படிங்கும்போது நீங்கள் பராசக்தி போட்டாலுமே மேலே சிவகார்த்திகேயன் படம் வந்தாலும் கீழே வந்து பராசக்தி 1952 அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் வரும், மேலே வரும். இவ்வளோதான் சார் வித்தியாசம். இல்லை நீங்கள் ஒரு 2 பேஜுக்கு அப்புறம் தாங்க பராசக்தி போயிடும். அது நம்ம பார்க்குறோம், ஏதோ ஃபஸ்ட் பேஜ் தான் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து சர்ச் போட்டோம்னாலே எப்போவுமே ஃபஸ்ட் பேஜில் ஒரு 4 வர்றது தான் பார்ப்போம் எப்போவுமே. இப்போ அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது, சர்ச் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குது. வருங்காலம் அதுதானங்க இருக்க போகுது. நீங்கள் நம்ம வந்து அடுத்தது நான் பராசக்தி 1952 சிவாஜி பராசக்தின்னு போட்டு கூட நான் பார்ப்பேன், அது வேற. இதான் சார் முடிஞ்சதே பிரச்சனை. சிவாஜி பராசக்தின்னு போட்டால் முடிஞ்சது இல்லை. நான் இல்லை போட போகிறேன், நான் போடுறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேனே. எனக்கு அடுத்த தலைமுறை எப்படி போடுவாங்க, எனக்கு அடுத்த தலைமுறை எப்படி போடுவாங்கன்னு
அடுத்தடுத்த தலைமுறைகள் அது அது அதோட இது மறைஞ்சு தானே போகும் உங்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா ஏன் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் ஒரு புது ஐடியா வரலன்னு நினைக்க கூட பார்த்திபன் சொல்லியிருக்காரு. ஒரு கருத்து கேட்டப்ப, நடிகர் பார்த்திபன்ட்ட கேட்டப்ப இந்த பராசக்தின்னு வச்சது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது டைட்டிலை யோசிச்சிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா சினிமா என்பதே கிரியேட், புதிதாக கிரியேட் பண்ணுறது தான் ஒவ்வொரு சினிமாவுக்குமான ஒரு அடையாளமாக இருக்கும். அதை கிரியேட் பண்ணியிருக்கலாம்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். உண்மைதான். நீங்கள் வந்து சினிமா என்பது வந்து கிரியேட். நீங்கள் வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான படங்கள் தமிழில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கதைகள் ஒரே மாதிரி உள்ள கதையை வந்து பல விதமாக எடுத்திருப்பாங்க. அதையும் பார்த்துருப்போம். நீங்கள் அண்ணன் தங்கை பாசம், பாசமலர் வந்துச்சு. அண்ணன் தங்கை பாசத்தையே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வந்திருக்கும். இப்போ உள்ள சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் நடிச்சிருக்காப்புல. அது மாதிரி எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் வேறு வேறு விதமாக அதை எடுத்திருக்காங்க. அதனால் அந்த கதைக்களம், கதைக்கரு எல்லாமே வேறு வேறு எடுக்கலாம். தலைப்பு அதே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே பாசமலர்னு நீங்கள் இதில் வச்சுருக்க தேவையில்லை. நீங்கள் அதை வேறு ஏதோ ஒன்று எடுத்து வைக்கலாம்ல, பேரை வைக்கலாம்ல. ஏன்னா அந்த படத்துக்குடைய ரெப்புடேஷன், அந்த தலைப்புக்குடைய ரெப்புடேஷன் இருக்குல்ல. நீங்கள் ஒரு 74 வருஷங்கள் 73 வருஷமாக அந்த தலைப்புக்குன்னு ரெப்புடேஷன் இருக்குல்ல. அது ராயல்ட்டி கொடுத்தெல்லாம் அதை வாங்க முடியாது. நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது அந்த ரெப்புடேஷனை 73 வருட ரெப்புடேஷனை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது வந்து நீங்கள் ஒரு யோசனை செய்து நீங்கள் உங்கள் மூளையில் யோசித்து, இப்போ க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் யோசித்து நீங்கள் ஒரு படம் வச்சுருக்கலாம், பேர் வச்சுருக்கலாம். ஏற்கனவே அதுக்கு புறநானூறுன்னு ஏதோ வச்சதா ஒரு தகவல் வந்துச்சு. அதை மாற்றி ஏன் இப்படி வச்சாங்கன்ற எனக்கு இது தெரியல. அதில் இன்னொரு வேதனையான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸு ப்ளஸ் அவங்களுடைய கலைஞர் அவர்களுடைய குடும்பம்லாம் ஈடுபட்டதாக தான் வருது, செய்திகள் வருது அவங்களோட. இல்லை, இப்போ அவங்க அந்த ஒரு முன்னுரிமை கூட எடுத்து வச்சுருப்பாங்கல்ல. நம்ம கலைஞர் அவர்கள் தான் வந்து வசனம் எழுதியிருக்காங்க, நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரைட்டிங் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுடைய சார்பான ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. சரி, நம்ம எடுத்துக்கலாமே, பர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. இல்லை, அவங்களே கூட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த, ஏன்னா கலைஞர் டிவி தான் அந்த இது பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனாலும் அதுவே அவர்களே அதை செய்திருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவர்களே இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டுன்னு எல்லா இடத்துலையும் கொண்டாடுறீங்க. கொண்டாடி ஒவ்வொரு இடத்துலையும் பெயர் வைக்கிறீங்க. ஏன் பெயர் வச்சா தான் தெரியுமான்னு நம்ம கேட்க முடியுமா? அவருடைய பெயர் வைத்து தான் நீங்கள் அவரை பெருமைப்படுத்த வேண்டுமான்னு நான் கேட்டால் சரியாக இருக்குமா? அது அவருடைய பெயரை வைத்து தான் நீங்கள் பண்ண முடியுமா? பெருமை இன்னும் வருமா அப்படின்லாம் நான் கேட்க முடியுமா? அதுதான் அந்த பெயருக்கான அடையாளம் இருக்குல்ல. கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க. ஏன் அதை பஸ் ஸ்டாண்ட் போட்ட வேண்டியதானே? ஏன் கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு வைக்கிறப்ப கலைஞர் நூற்றாண்டு நடந்துச்சுன்ற ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்க, அந்த பெயரை வைக்கிறீங்க. அந்த பெயரை மாற்றினா நம்ம கோவம் வருமா வராதா? நீங்கள் அடுத்த ஆட்சியே வந்து வேறு வேறு பேரெலாம் மாற்றுறாங்கல்ல. அப்போல்லாம் எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? என்ன பேர் தானே மாற்றிட்டு போனால் என்ன, 5 வருஷத்துக்கு ஒரு பேர் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த ஹிஸ்ட்ரியை போய் பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னு சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னா சொல்லுவீங்க? கிடையாதுல்ல. ஆக அந்த பெயர் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஓகே, அந்த அடையாளத்தை தான் அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். சரி, ஓகே சார். இறுதியாக உங்களுடைய கருத்து தான் என்ன சொல்ல வரீங்க சார்? நான் வந்து இது தலைப்பை வைக்கக்கூடாது, யூனிக்கான டைட்டிலேருந்து விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், என்னென்னா நீங்கள் 1985 கூட இதே இது வந்துச்சு. பராசக்தின்னு ஒரு பெயர் வைத்து அதை மாற்றப்பட்டுச்சு. சிவகுமார் நடித்த படம் வந்து மீண்டும் பராசக்தின்னு வச்சாங்க. இப்போ கலைஞர் அவர்கள்லாம் உயிரோடு இருந்தப்போ அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வச்சாங்க. சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ரசிகர். ஆமாம், அவருக்கும் அனுமதி இல்லை. ஆமாம், அனுமதி இல்லைன்னா அந்த என்ன எதற்காக அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்கணும். அதான் சொல்கிறேன். நீங்கள் எதனால் அதை மறுத்தாங்க அப்படின்னா இந்த இதுதான் அடையாளங்கள் மறைக்கக்கூடாது. அப்போல்லாம் கூட இணையதளம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாதப்போவே அது. ஓகே, இப்போ வந்து அவருடைய டைட்டில் வந்து பிரபு அவர்கள், விக்ரம் பிரபு அவர்கள் வச்சா பிரச்சனை இல்லையா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க. நான் சொல்கிறது ஏன் இவங்க அதே எடுத்துக்கணும்னு கேட்குறேன். சரி, சிம்பிள் சார். இப்போ பராசக்தி டைட்டில் வந்து விக்ரம் பிரபு வச்சு பராசக்தி நடிக்கிறாரு, ஏன் இல்லையா? புதிய பராசக்தின்னு வச்சுட்டு போங்க. பெரிய எவ்வளவோ டைட்டில்லையே வித்தியாசம் காட்டலாமேங்க. மீண்டும் பராசக்தி சார், எங்கள் தாத்தாவோட டைட்டில் தானே, நான் எடுத்து நடிக்கிறேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா அதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது? இல்லை, யார் எடுத்து நடித்தாலுமே பிரச்சனை தாங்க. அப்புறம் விக்ரம் பிரபு நடித்தாருன்னா யார் நடித்தாலும் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் அந்த டைட்டில் அவருக்கான டைட்டில், அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆனது. ரெண்டாவது அதில் இன்னொரு யூனிக்கையும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அவர் ஒரு முதல் படத்தில் தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தினதை வந்து நடிகர் கடைசி வரை நினைத்து பார்த்தார் என்று சொன்னால் அதுவும் ஒரு வரலாறு. அந்த முதல் படத்தில் தன்னை அறிமுகப்படுத்திய பெருமாள் முதலியாரை எவ்வரி பொங்கல் என்று கொண்டு போய் அவர் வேலூர் போய் சீதனமாக எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர் பெற்று வர்றதை இறுதி காலம் வரைக்கும், அவர் இறந்த பிறகு கூட அவர் மனைவியை போய் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு நன்றி கடனையும் செலுத்தின ஒரு படமாகவும் அதை பார்க்குறோம். எல்லா விதத்துலேயும் அது ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கு அந்த படம். அதை சொல்கிறேன். அதனால தான் அதை அழிக்க பார்க்காதீங்க, அது பண்ணாதீங்க. வேறு ஏதாவது புதிய பராசக்தி வைங்க. மீண்டும் பராசக்தி மாதிரி ஏதோ ஒரு சக்தின்னு வச்சுட்டு வேறு ஏதாவது ஒன்று வைங்க. எப்படி வேணால் செய்யலாமே. படம் தமிழில் பெயராங்க இல்லை,
பெயர் எவ்வளவோ கொட்டி கிடக்குங்க, எவ்வளவோ செய்யலாம். நான் அது ஒரே ஒரு கோரிக்கைன்னு சொல்கிறதே என்னென்னா, இன்றைக்கு வந்து ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு இருக்குது, அதில் பதிவு பண்ணலாம். அடுத்தது தமிழ் தயாரிப்பாளர் சங்கம்னு இருக்குது, அதுலேயும் பதிவு பண்ணலாம். இதில் பதிவு பண்ண போகிறப்ப இவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவருடைய 59, 58ன்னு மட்டும் போட்டு பேர் வச்சுக்கிறாங்க, SK 25ன்னு மட்டும் வைக்கிறாங்க, வச்சுட்டு அப்புறமா தான் பேர் வைக்கிறாங்க. எல்லா படம் நிறைய படங்களில் ஷூட்டிங் போன பிறகு பாதியில் படம் வச்சதெல்லாம் எல்லா படமும் இருக்குது, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் இவர்கள் படம் பெயர் வைக்கிறப்ப பப்ளிக் தளத்தில் வெளியிடணும். பெயர் வெளியிட்டு அதில் அப்ஜெக்ஷன் வருதா இல்லை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பெயரை முடிவு செய்யணும் அப்படிங்கிறது கூட என்னுடைய. அது எப்படி சார் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? என்ன பட பெயரை வச்சுட்டு இப்போ அவங்க தானே சார் காசு போட்டு எடுக்கிறாங்க, மக்கள் எடுக்கல. சரிங்க, மக்கள் தானே பார்க்குறாங்க, மக்கள் விரும்பினா தானே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை மக்கள் எதிர்ப்பு எல்லா மக்களும் வந்து பராசக்தியை கூட எதிர்ப்பு தெரிவிக்கலையே, இப்போ நீங்கள் மட்டும் தானே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாம் உணர்வு. சில பேர் வந்து வெளியில் காட்டுவாங்க, சில பேர் வெளியில் காட்ட மாட்டாங்க. நான் பேசுகிறேன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பேசுகிறாங்க என்கிட்ட, என்ன அந்த படத்தை தவிர. சரி, ஓகே சார், இன்னொரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் ஆண்டனி அவர்களுடைய படம் சக்தி திருமகன்னு தமிழில் வந்து வச்சுருக்காங்க, அதை வந்து தெலுங்கில் வந்து பராசக்தின்னு அவங்களே வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள், சமரச பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டோம். தெலுங்கில் பராசக்தி, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? தமிழ் தாங்க, தமிழ் படத்தில் தாங்க பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் படத்தில் தான் அறிமுகமாகிறாரு. ரெண்டாவது அந்த படம் கூட மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க, அவங்க விட்டு கொடுத்துட்டாரு விஜய் ஆண்டனின்னு சொன்னாங்க. அதை கூட அது கூட தமிழில் அவர் பராசக்தின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே கிடைக்காம தான் அங்கே வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைக்காத டைட்டில் இங்கே கிடைச்சிருக்கு. அவருக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி அவருக்கு கிடைக்காத டைட்டில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது என்ன அழுத்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு அழுத்தத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. இன்னொன்று, ஏவிஎம் ப்ரொடக்ஷனை விட இதனுடைய தயாரிப்பாளர் என்பவர் வந்து நேஷ்னல் பிக்சர்ஸ் தான், வேலூர் நேஷ்னல் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பு. இவங்க ஏவிஎம் நிறுவனம் வந்து ஒரு 4-5 ஏரியா மட்டும்தான் வாங்கின விநியோகஸ்தராக தான் இருந்திருக்காங்க. விநியோகஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஒரு அட்வான்ஸாக பணம் கொடுப்பாங்கல்ல ப்ரொடக்ஷனுக்கு. ரெண்டாவது, அப்போ ஸ்டுடியோவில் தான் எடுத்திருக்காங்க, ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான். அதை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டுடியோவில் எடுத்தது நீங்கள் டைட்டிலே பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டைட்டில் பெருமாள் மலையாரோட நேஷ்னல் பிக்சர்ஸ் வழங்கும் தயாரிப்புன்னு போட்டுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. அது ஒரு கொலாபரேஷனில் அப்படி எடுத்து அதை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை கொண்டு வந்து ஏரியாவை வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்படி பார்த்தால் அவர்களுக்கும் இதில் உரிமை இருக்குது. நேஷ்னல் பிக்சர்ஸ் அவர்களுடைய பெருமாள் மலையார் குடும்பத்தினர் இன்றைக்கி இருக்காங்க, அவர்களுக்கும் இந்த டைட்டிலில் உரிமை இருக்குது. அதை அவர்கள் கேட்டார்களா என்ன தெரியல. இன்றைக்கி அவர்களை கேட்கலன்றது தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அவர்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு அப்ஜெக்ஷன், இவ்வளவு பேருடைய கர்சையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கணுமாங்கிற கேள்வியும் எனக்கு எழுது. ஏன் ஒரு புதுசாக நான் இது எல்லாமே தாண்டி சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது வந்து இந்த சிவகார்த்திகேயனோட 25வது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் இருக்கலாம் மேபி, அதை வந்து நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அதுக்காக நான் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்காமல் என்னுடைய உணர்வுகளை காட்டாமல் நான் எப்படி இருக்க முடியும்? அவருக்கு ப்ரொமோஷன் ஆகுது, ப்ரொமோஷன் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு பெரிய இது இல்லை. அந்த படம் ஓடுது ஓடலை அல்லது வந்து வசூலை குவிக்கலை, அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு வந்து அந்த குறிக்கோள் அந்த டைட்டில் எங்களுடைய உணர்வுகளை பாதிக்குது, அவ்வளோதான். உணர்வை நான் வெளிக்காட்டுறதுல தவறு கிடையாது. என்னுடைய உணர்வு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஸ்வரூபம் எடுத்தாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் மனதை புண்படுத்துதுன்னு எவ்வளோ போராட்டம் நடத்துனாங்க. ஏன் அது என்ன இருக்குது, ஒரு படத்தில் பண்ணிட்டு போட்டுமேன்னு விடலையே அவங்க. ஒரு சினிமா தானே, ஏன் அதை விட்டுட்டு போக வேண்டியதானே நீங்கள் சொல்ல முடிஞ்சு யாராவது? அன்றைக்கி எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சமரசம், நான் வெளிநாட்டுக்கே ஓடி போகிறேன்னார் அவர், அதெல்லாம் நடந்துச்சு இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு மனிதர்களுடைய அல்லது ஒரு மத உணர்வையோ அல்லது வேற உணர்வையோ, எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ரசிகர் உணர்வு, ரசிப்பு உணர்வு, அந்த மத உணர்வை விட இது அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். ரசிகன் வந்து எல்லா மதத்துலேயும் இருக்கான். என்னுடைய சிவாஜி ரசிகன்றவன் 2 நாளாக ஒரு ஆயிரக்கணக்கான ஃபோன் எனக்கு வருது, இந்த படத்தை டைட்டில் விடக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது, எப்படியாவது ஃபைட் பண்ணி பண்ணணும், அது பண்ணணும், வேறு எதாவது வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறப்ப அந்த உணர்வுகளை மதித்து அவங்க பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு இறுதியான கேள்வி சார், என்னென்னா இப்போ நீங்கள் யூனிக்கான டைட்டில்லாம் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் எதிர்க்கிறீங்க, இதுக்கான தீர்வு என்ன நினைக்கிறீங்க? இது என்னென்னா, நீங்கள் முதல்ல வந்து நடிகர் சங்கம், நான் கூட சொல்கிறது தென்னிந்திய நடிகர் சங்கம்ன்றதே கூட தமிழ் நடிகர்கள் சங்கம்னு வைக்கணுன்றது என்னுடைய கோரிக்கையை நான் வச்சேன், முன்னாடியே கூட வச்சேன். ஏன்னா முன்னாடி இருந்தது தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருந்துச்சு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாமே சேர்ந்து இருந்த வச்சிங்க. இன்றைக்கு தமிழ் நடிகர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற மாதிரி சங்கங்கள்லாம் இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதில் நீங்கள் இது மாதிரி தயாரிப்பாளர் சங்கம்லாம் பதிவு பண்ணுறப்ப
வெறும் டைட்டிலை மட்டும் ஒரு எந்திரத்தனமாக பதிவு பண்ணாமல் என்ஓசி வாங்கிட்டு பதிவு பண்ணுறது, அது வந்து கவர்மெண்ட் இதில் ஆஃபீஸில் பண்ணுறது. ஒரு என்ஓசி கொடுத்தா பதிவு பண்ணலாம், இது கொடுத்தா ஆதார் கார்டு பதிவு பண்ணலான்றது. இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு டைட்டில், ஒரு திரைப்படத்தோட டைட்டில் என்பது வந்து மக்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்டது. நீங்கள் பெரிய, அதுவும் இன்னும் இப்போ ஒரு பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள் எல்லாம் வந்து கீழே வரைக்கும் ரீச் ஆகிறப்ப அதற்குரிய வேல்யூவே வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த படத்து டைட்டிலை பதிவு பண்ணுறப்ப அதனுடைய பேக்ரவுண்டை பற்றியும் ஆராயணும். வெறும் என்ஓசி மட்டும் வாங்கி பதிவு பண்ணாமல் அதனுடைய பேக்ரவுண்டையும் ஆராய்ந்து என்ன கதையில் நீங்கள் அதை பொறுத்துறீங்க, அதற்கு பொருத்தமான கதை தலைப்பு தான் வைக்கிறீங்களா, இல்லை அந்த டைட்டிலுக்கோட வேல்யூக்காக வேணும்னே எடுக்கிறாங்களான்றதெல்லாம் அதையும் பார்த்து பதிவு செய்ய வேண்டும். அதற்கு அல்லது அது மாதிரி டைட்டில் பிரச்சனைகள் உள்ள டைட்டில், ஏற்கனவே புது டைட்டில் வச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. பழைய டைட்டில் இது மாதிரி எடுக்கிறப்ப ஒரு குழு போட்டு அதற்கு தீர்வு கண்டு அதற்கு பிறகு தான் அப்ரூவலே கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார், உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.